அந்த அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஏன் பிரிந்தார்கள்? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்குதா? அல்லாஹ்வுக்காக ஏன் பிரிஞ்சாங்க? அது எப்படி? அர்ஷின் நிழல்ல அந்த ரெண்டு பேருக்கும் நிழல் கிடைக்குது. ஏன் ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்காக நேசித்தாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்க? அது எப்படி அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக நேசித்தாங்கன்னா புரியுது. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்ச நிலையில அவங்க நேசிச்சாங்க. அந்த ரெண்டு பேருமே அக்கீதால ஒரே அக்கீதா, ஈமான்ல ஒரே ஈமான், மன்ஹஜ் வழிமுறை, மார்க்கத்தை பற்றி பிடிக்கிற சுன்னாவுடைய பாதையில ரெண்டு பேரும் ஒரே மன்ஹஜ். மன்ஹஜ் என்ன? வழிமுறை. சரியாக மார்க்கத்தை எப்படி விளங்கணுமோ அந்த விளங்கி கொண்டு பின்பற்றுவதா மன்ஹஜ். அந்த ரெண்டுத்திலுமே அவங்க சரியா இருந்திருக்காங்க. அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிச்சிருக்காங்க. சரிங்க, புரிஞ்சு போச்சு. ஆனால் அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்கன்னா புரியலையே. இந்த கேள்வி யாருக்கா வந்திருக்கா? அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்கன்னா என்ன? கல்வியாளர்கள் இதற்கு விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக நேசிச்சு அல்லாஹ்வுக்காகவே பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த பிரிவு என்பதுதான் அவர்களுக்கு வந்த மரணம் என்று சொன்னாங்க. அவங்க மௌத்தா போக கூட அல்லாஹ்வுக்காக நேசிச்ச நிலையில தான் மௌத்தா போனாங்க. அவங்க பிரியும் போது கூட அந்த மரணம் தான் அவர்களை பிரித்தது. ஏன்னா அந்த மரணம் வர்ற வரைக்கும் கூட அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக நேசிச்சாங்க. இவ பிரிவு எப்படி வருது? மரணத்தால் வந்தது. மௌத்தா போனாங்க, அதுல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அப்ப இவர் மட்டும் தனியாயிட்டாரு. முதல்ல ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக நேசிச்சு சேர்ந்து இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சிட்டாங்க. இந்த பிரிவை எப்படி வந்தனா ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். அப்ப இவர் மௌத்தா போனாலும் ரெண்டு பேரையுமே அல்லாஹ் தஆலா அர்ஷின் நிழல்ல நிற்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.